வணக்கம். அருணகிரிநாதரோட வேல் விருத்தத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அருணகிரிநாதர் பாடல்கள் எல்லாமே மிக அழகான தமிழ், உருக்கமான பக்தி மற்றும் உயர்வான பாடல்கள். அவரோட விருத்த பாடல்கள் இன்னும் தனி சிறப்பு வாய்ந்தவை. அந்த அடிப்படையில் ஆசிரிய விருத்தம் வகையில் 3 விருத்தம் பாடினர். வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம். முருகப்பெருமானின் வேல், மயில், சேவல் அப்படிங்கிறது அவரோட அடையாளங்களாக சொல்லப்படுபவை இல்லையா? அதை குறித்து 33 பாடல்கள் பாடினார். இதில் வேலோட மகிமை, ஆற்றல், பராக்கிரமம் இதை பற்றிய அந்த பாடல் தொகுப்பு வேல் விருத்தம். இதில் மொத்தம் 10 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் 8 அடிகள். முதல் 4 அடிகள் பார்த்தீங்கன்னா வேலோட ஆற்றல், வேல் ஆயுதம் என்ன செய்தது அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாரு. அடுத்து தொடர்ந்து வர்ற 4 அடிகளில் இது யாருடைய வேலாயுதம் அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமானோட வேலாயுதம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரே வார்த்தையில் சிம்பிளாக சொல்லாமல் அழகாக கற்பனையோட வர்ணித்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். வேல் விருத்தத்திற்கு தனியாக காப்பு செயல் எதுவும் இல்லை. ஆனால் இந்த முதல் செயலோட பின்பகுதியில் விநாயக பெருமானை எண்ணி வழிபாடு செய்கிறார். அதில் துணைவன் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையில் தன் சகோதரனான விநாயக பெருமானை தொழும் அடியார்களுக்கு முருகன் எப்பயுமே துணையாக வருவான் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறார். வேல் விருத்தம் பாடலுக்கான பொருளை நேரடியாக பார்த்தா முருகனோட வேல் பெருமையை மட்டும்தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணும். ஆனால் அருணகிரிநாதர் மாதிரி பெரிய ஞானிகள் வெறுமன புகழை மட்டும் பாடிட்டு விடுவாங்களா என்ன? அதுக்குள்ள நுணுக்கமான ஒரு தத்துவமும் கண்டிப்பாக மறைப்பொருளாக இருக்குது. முருகப்பெருமானோட அனுகிரகத்தோட நம்மளும் போக போக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து வேல் விருத்தத்தோட ஒவ்வொரு செயலும் நம்ம மீனிங்கோட எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.